அரியணையில் அமர்ந்திருக்கும் மகாபலி அருகில் அமைச்சர் மக்கள் காத்திருக்கிறார்கள். என் மக்களே, யாருக்கேனும் ஏதாவது தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு தராமல் இருக்க மாட்டேன். மன்னா, நீர் எங்கள் அன்பு குருவி, எங்கும் உன் புகழ் பரவட்டும். தேவர்கள் வானத்தில் கூடுகிறார்கள். மகாபலி மிகுந்த புகழை பெறுகிறார். இப்படி போனால் நம்மை யாரும் நினைக்க மாட்டார்கள். விஷ்ணுவே, எங்களை காப்பாற்ற வேண்டும். யாகசாலை, சிறுவனாக வாமனன் கையில் கம்பு குடம் எடுத்து வருகிறார். மகாபலி, மன்னா, நான் ஒரு பிராமண சிறுவன். எனக்கு ஒரு சிறிய தானம் வேண்டும். வா மகனே, எதை வேண்டுமானாலும் கேள். எனக்கு 3 அடிகள் நிலம் வேண்டும். மன்னா, அவன் இவ்வளவு சிறிய நிலம்தான் கேட்கிறான். ஏன் அதற்காக சிந்திக்கிறீர்கள்? சிறுவனே, உன் ஆசை நிறைவேறும். வாமனன் மெதுவாக பெரிதாகி வானளாவிய உருவம் எடுக்கிறார். ஐயோ, இவன் யார்? முதல் அடியில் பூமியை, 2ஆம் அடியில் வானத்தை அளக்கிறேன். ஆண்டவனே, 3வது அடி எங்கே வைப்பீர்? என் தலையில் வையுங்கள். உன் பக்தி பாராட்டத்தக்கது. பாதாளத்தில் வாழ்ந்தாலும் உன் புகழ் எப்போதும் நிலைத்திருக்கும். மகாபலி, ஒவ்வொரு ஆண்டும் நீ உன் மக்களைச் சந்திக்க வரலாம். அதுவே ஓணம் எனப்படும். மக்கள் மகிழ்ச்சியுடன் வீடுகளில் மலர் கோலம் போடுகிறார்கள். சாப்பாடு, நடனம், விளையாட்டு. எங்கள் அன்பு மன்னன் மகாபலி மீண்டும் வந்துள்ளார். ஓணம் வாழ்த்துக்கள்.